காமணி, அதப்பா அந்த மானை பிடி. எங்க எங்க? ஐயா, அந்த மான் குட்டி எங்களுடையது, கொடுத்து விடுங்க. உங்கள் மான் என்பதற்கு என்ன அடையாளம்? அது உங்களிடம் சொல்ல தேவையில்லை. மானை கொடுக்கிறீரா இல்லையா? நண்பா, மணமான்கள் மானை கேட்கிறார்கள். சிகாமணி, பெண்களிடம் என்ன கேலி பேச்சு? கொடுத்து விடு மானை. கொடுப்பதா? மான் நம்மிடம் தான் இருக்க வேண்டும். ஐயா புண்ணியமூர்த்திகளே, பெண்களிடம் வீரம் பேசும் நீங்கள் யார்? வாள் எடுத்தால் இவர் வீரர், வாய் திறந்தால் இவர் கவிஞர். கையை நீட்டினால் காத வழி ஓடுவார். அப்படித்தானே? முல்லைவனத்து மோகினிகளே, தாங்கள் இங்கு சஞ்சரிப்பது எதற்கு? அனாவசியமான கேள்வி. மானை கொடுத்து விடுங்கள், இல்லையே அதனால் ஏற்படும் விபரீதத்திற்கு தயாராயிருக்கு. விபரீதமா? வீரனுக்கு ஏற்படும் விபரீதம், கவிஞனுக்கு ஏற்படும் வறுமை சர்வ சாதாரணம். எரிகிறது பெண்களிடம் வீரம் பேசும் உங்களை கண்டு. அப்படியா? அதோ அந்த நதியில் போய் நீராடுங்கள், எரிச்சல் தணிந்து விடும். சிகாமணி, நீ இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே போனால் இவர்கள் அழுது விடுவார்கள். கொடுத்து விடுமானே. என் கையால் கொடுக்க நான் தயாராகில்லை. தாங்கள் கொடுப்பதில் ஆட்சேபனை இல்லை. என்ன வம்பு சிகாமணி? எடுத்து செல்லுங்கள் அம்மா.
ரம்பா, இப்படியே அவரை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தா அவர் வந்துவிடப் போகிறாரா என்ன? மேகலா, அவர்களை சந்திக்க நீதான் ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். பாரம்பா, நாம வலிய அவர்களை தேடி போகக்கூடாது, அவர்களாக நம்மை தேடி வர வேண்டும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அப்படி செய்தால் என்ன? அது சீக்கிரம் சொல்லு. உன்னுடைய ஓவியத்தை ஒரு நம்பிக்கையான ஒற்றரிடம் எல்லா நாட்டு அரண்மனைகளுக்கும் கொடுத்து அனுப்பு. எங்காவது அந்த படத்தை உன் கண்ணாளன் பார்க்காமலா இருக்க போகிறார். உடனே உன்னை நாடி தானாகவே வந்து விடுவார். சரி, உன் யோசனைப்படியே செய்கிறேன். மேகலாதேவி, ஊரில் இருந்து தங்களுக்கு கடிதம் வந்திருக்கிறது. ரம்பா, என்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி என் தந்தை எழுதியிருக்கிறார். உனக்கு மனமுடிக்க யாராவது ஒரு அரசகுமாரனை பார்த்து வைத்திருப்பார். அதனால்தான் உன்னை அவசரமாக அழைக்கிறார். போம்மா போ. இளவரசே, முல்லைவனத்து மோகினி இல்லற தேவியாக வருவதற்கு முன்பே வேதனை, போராட்டம், புயல். நாளை அந்த அகத்துக்குரிய அரசியா அந்த புறத்திற்கு வந்து விட்டார். இந்த சிகாமணி செல்லா காசு, செலாவணி இல்லாத சரக்கு. அப்படி அல்ல சிகாமணி, அந்த புறத்து தேவதையிடம் அடிமையாக மாட்டான் இந்த புவனேந்தர். சுவையான ஒரு பார்வை, செவ்வித சிந்தும் ஒரு மோகன சிரிப்பு, அவ்வளவுதான். உங்கள் திட சங்கல்பம் தீப்பற்றி கொண்ட பஞ்சுதான். காதலியை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏற்படும் போது நட்பூறு ஜீவனற்ற சடலம். உயிருக்குயிரான நண்பராயிருந்தாலும் சரி, பிரிந்தே தீரும். என்ன விஷயம்? மேகலாவை தருகிறீரா, மரணத்தை ஏற்கிறீரா? மானங்கெட்டவனே, மரணம் என்றால் அஞ்சு ஓடும் இனம் என்று எண்ணுகிறாயா? மன்னர் பாராண்ட இனத்தின் பரம்பரை, வீர வம்சம். விளக்கம் தேவையில்லை, மேகலாதான் எனக்கு தேவை. இந்த கடைசி கட்டத்தை எதிர்பார்த்துத்தான் நானும் முன்ஜாக்கிரதையாகவே என் குமாரியை காந்தாரத்துக்கு அனுப்பி வைத்தேன். அந்த ரம்பையுடன் இருக்கும் வரை என் செல்வத்திற்கு யாதொரு குறையும் வராது. என் கையொப்பமிட்ட கடிதம் அங்கு செல்லாமல் அவள் இங்கு வரவும் மாட்டான். உமது கையொப்பமிட்ட கடிதம் அங்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? அது ஏற்கனவே சென்று விட்டது. மேகலாவும் வந்து கொண்டிருக்கிறாள். கட்டழகி மேகலாவுக்கு மாலை சூட்டப் போவதை கண்டு களிக்க தயாராகிவிடும். வீண் கனவு காணாது. காவலர்களே, உடனே இந்த துரோகியை கைது செய்யுங்கள். அது கேட்கல, கைது செய்யுங்கள். ஏன் விழிக்கிறீர்? அவர்கள் உமது ஆணைக்கு அடிபணிய மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் என் கை பொம்மைகள். சதிகாரம், உன்னை நானே தண்டிக்கிறேன். ஆபத்தை அணைக்காதீர், எச்சரிக்கை. எனக்கா எச்சரிக்கை? யானைக்கு பூனை எச்சரிக்கை விடுகிறது. பாறை மீது பானை மோதுகிறது. நீ நீடூழி வாழ்க. மேகலாவை மட்டுமல்ல, இந்த விஜயபுரி மணிமுடியையும் எனக்கு தேடி தந்து விட்டாய். நீ வாழ்க சிரேசா. மன்னர் கொலை உண்ட செய்தி இங்கே கண்டவரின் நெஞ்சத்திலிருந்து வெளியே போகக்கூடாது. மாரடைப்பால் மன்னர் மாண்டார் என்றே எல்லோரையும் நம்பச் செய்து விடுங்கள். இந்த ரகசியத்தை இங்கே இருப்பவரில் எவன் வெளியிட்டாலும் உங்கள் எல்லோருடைய தலைகளும் துண்டிக்கப்படும். ஜாக்கிரதை. ஏண்டா முழுக்கிறீர்கள்? சொல்லுங்க, சோற்றுப்படைகளா? விஜயபுரி மன்னர் வீரகேசரி, புஜபல பராக்கிரமசாலி விஜயபுரி மன்னர் வீரகேசரி, வீராதி வீரர் வீரகேசரி, வில்லாடி வீரர் வீரகேசரி.
கேசரி, யுத்தத்துக்கு வெற்றி மனசு கொட்ட போகும் நமது மன்னர் கேசரி. காதல் கவிதை பாடவா காணாயிமை காண்போம் நாமே காதல் கவிதை பாடவா தேனி போலே தேடிவா கவிதை பாடவா தேனி போலே தேடுவா காதல் கவிதை பாடவா இனிமை காண்போம் நாமே காதல் கவிதை பாடவா தேனி போலே தேடிவா தேங்கா மலரை நாடுவா தேனி போலே தேடுவா சாபாஷ். அம்மா அம்மா, நீங்க அழுது புலம்புறத பார்த்தா என் மனசு படாத பாடுபடு. ஆனா உண்மையை சொல்றதுக்கும் பயமா இருக்கு. அந்த உண்மையை கேட்ட பிறகாவது என் மனம் சாந்தி அடையாத. என்ன நடந்தது என்று சொல்லல. மகாராஜா, எதுவா இருந்தாலும் சொல்லல. உன் உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இத்தனை காலம் என் அப்பாவுக்கு உண்மை ஊழியனாக இருந்த நீ சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறார்கள்? அம்மா, மகாராஜாவை வீரகேசரி கொண்டு விட்டான். அம்மா, இளவரசி, வருந்தாதீர்கள். உங்களை மட்டுமா, இந்த நாட்டையே ஆறா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு அரசர் போய்விட்டார். நாடு பூராவும் சோகமயமாய் ஆகிவிட்டது. என்ன செய்ய முடியும்? மாண்டார் மீண்டும் வருவதில்லை என்றுதான் சேர்த்திக் கொள்ள வேண்டும். போது உன் சாகசம். உன் மட்டும் தலைக்கேறி ஒப்பற்ற அரச பீடத்தை உடை தெரிந்துவிட்டு இப்போது என்னிடம் உலா பாடுகிறாயா? நான் இங்கு இல்லாத வேளையில் என் அப்பாவை கொன்றுவிட்டு இப்போது அதை மறைக்கவா பார்க்கிறாய்? சரி, மறைக்கவில்லை. மனம் திறந்து கூறுகிறேன். மேகலா,
உன் அப்பாவை நான் தான் கொன்றேன். ஏன்? என் உற்ற துணவியாக உன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஆசையால் தான். பாவி, எனக்காக என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காக நீதியை கொண்டு நேர்மையை நிர்மூலமாக்கி தளபதி தொழிலுக்கே மாறாத பழியை உண்டாக்கி விட்டாயே. முடிந்ததாகும் ஒப்பாரி. மமதையோடான் வீரகேசரி. அவன் மார்பிலே புரண்டு தவட வேண்டிய பொன்னாரம் நீ. போதும் உன் பிரதாபம். வசனத்தால் ஒரு வனிதையின் வைராக்கியத்தை வீழ்த்தி விடலாம் என்ற உன் நினைப்பு நிறைவேறப் போவதில்லை. போக மாட்டேன். மனமித்தின்றேன் மணவாளா என்று மறுமொழி பகரும் வரை போக மாட்டேன். மணமேடை அமைக்கலாம், மகிழ்ச்சி மனை சமைக்கலாம் என்று ஒப்புக்கொள்ளும் வரை இங்கிருந்து போக மாட்டேன். போக மாட்டேன். என்ன நடந்தது? மேகலாவை பிடியும். மன்னவா, மேகலா கீழே அல்லவா குவித்து விட்டாள். மேகலாவை பிடி. மடையர்கள் மன்னரை பார்த்துக் கொள்ளுங்கள். புறப்படுங்கள். இறந்து விட்டாள். என் இதயத்தின் உதயத்தாரவை மறைந்து விட்டாள். நீங்க இறந்து போட்டீங்க. நான் யார் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. நீ இருப்பதும் தெரியக்கூடாது. நல்லா நினைவு மூட்டுங்கம்மா. தெரிஞ்ச அந்த வீணை சும்மா இருப்பானா? அம்மா, பட்ட காலிலே படும் கட்ட குடியே கெடுங்கிற மாதிரி இருக்கம்மா உங்க நிலை. உங்களுக்கு எந்த ஒத்தாயும் செய்ய இந்த உடல் காத்திருக்கம். என்னை அழைத்தீர்களாமே? ஆமாம் போனா. உன் திருமண விஷயமாகத்தான். காந்தார நாட்டு இளவரசி பூலோகரம்பைக்கு சுயம்பரமாம் மன்னர் அழைப்பு வந்திருக்கிறது. அப்பா, என் திருமணத்திற்கு இப்போது என்ன அவசரம்? சிகாமணி, இந்த படத்தை பார். நீயாவது அவனுக்கு சொல்லப்பா. அப்படி ஆகட்டும். தாங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளாவிட்டால் தங்கள் வீரத்திற்கல்லவா இழுக்கு ஏற்படும். நம் நாட்டை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஆமா, நீ சொல்வதும் சரிதான். போட்டியில் கலந்து கொள்ளத்தான். சபாஷ். இளவரசர் போட்டிக்கு புறப்பட தயாராகிவிட்டார். மிகவும் சந்தோஷம். சிகாமணி, இளவரசருக்கு துணையாக நீயும் சென்று வா. அப்பா, இதை தாங்கள் சொல்லவா வேண்டும்? நாங்கள் வருகிறோம். வெற்றியை திரும்புங்கள். வாசிகாமணி.
வருக வருக. மாண்பு நிறை மன்னர்களே, வீரர் பெறும் படையினரே, காம்போஜ நாட்டு இளவரசர் இளைஞரே புவனேந்திர பூபதி எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றார். அடுத்த சுபமுகூர்த்தத்தில் புவனேந்திரருக்கும் எனது குமாரி பூலோகரம்பைக்கும் திருமண விழா சிறப்பாக நடைபெறும். கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. என் எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். கண்ணோடு கண்கள் பேசும், கண்ணோடு கண்கள் பேசும், கலைஞானம் அங்கு வீசும். கண்ணோடு கண்கள் பேசும், கலைஞானம் அங்கு வீசும். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. என் எண்ணங்கள் யாவும் இனி எங்கும் இன்பமயமே. கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. மானோடும் சோலை மலர்த்தாவும் தென்றல் மகிழ்வான காதல் யாழோடும் மேவும் பாமாலை போல இனிதாகும் எந்தன் வாழ்வே. மானோடும் சோலை மலர்த்தாவும் தென்றல் மகிழ்வான காதல் யாழோடும் மேவும் பாமாலை போல இனிதாகும் எந்தன் வாழ்வே. கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. என் எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள்? காதலின் மிருதுவான சிறைகளா இந்த கோட்டையின் சுவர்களை தாவி பறந்து வந்தேன். சொல்லுங்கள், உண்மையாகவே நீங்கள் என்னை காதலிக்கிறேனா என்று கேட்காதே. வையகத்து ரோஜா வானகத்து மழையை காதலிக்கிறதா என்று கேள். வசந்த நிலா வாச மலர்களை காதலிக்கிறதா என்று கேள். மிசிக்குயில் இசை தென்றலை காதலிக்கிறதா என்று கேள். வையகத்து ரோஜா எவளுடைய கூந்தலையும் அலங்கரிக்கும். வசந்த நிலா மாறும் தேய் மிசிக்குயில் பொழுது விழுந்ததும் பறந்துவிடும். இல்லை ரம்பா, வானகத்து நட்சத்திரங்கள் எல்லாம் வாய் திறந்து பாடினாலும் என் காதலின் அளவை வர்ணிக்கவே முடியாது. ரம்பா, நீயும் உன் உள்ளம் திறந்து பேசு. எனக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உன் இதயம் எனக்கே உரிமையாகுமா? அதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அது அந்த இடைக்குயிலாக நான் பிறந்திருந்தால் என் காதலை காலம் முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன். ஆஹா ரம்பா, போட்டியிலே வெற்றி பெற்ற எனக்கு உன்னை மனைவியாக்க மன்னர் பிரகடனப்படுத்திய உடனே நான் அடைந்த இன்பத்திற்கு எல்லையே இல்லை. நம் வாழ்விலே எல்லை என்ற தடை எங்குமே வரக்கூடாது. என் ஆசை கூட அதேதான் ரம்பா. ரம்பா,
தோழிகள் வந்துவிடப் போகிறார்கள். ரம்பா, உன்னை கண்ட மயக்கத்தில் அந்த விஷயத்தை மறந்தே போய்விட்டேன். ஆமாம், அந்த முல்லைவனத்தில் உன்னுடன் கூட வந்திருந்தாலே ஒரு குறும்புக்காரி. ஓ, அவளா? என் உயிருக்கு உயிரான சிநேகிதி, விஜயபுர இளவரசி மேகலை. அப்படியா? என் நண்பன் சிகாமணியும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். பாவம், இரவு பகல் எப்பொழுதும் அவளை பற்றிய ஒரே ஏக்கம் அவனுக்கு. சரிதான். இப்போது அவர் எங்கே? எனக்கு வாய்ப்பு கிடைத்ததால் இங்கே வந்து விட்டேன். அவன் வாய்ப்பு கிடைக்காமல் வெளியில் தவம் இருக்கிறான். ஆமாம், அந்த இளவரசி எங்கே? போட்டி விழாவிற்கு புறப்பட்டு வரும்படி லிகிதம் எழுதினேன், பதிலே இல்லை. அவள் தந்தை மாரடைப்பால் மாண்டார் என்ற செய்தி மட்டும் கேள்விப்பட்டேன். மன்னன் என்ற முறையில் காணவில்லையா? ஆமாம் மகாராஜா, எங்களுடன் பூந்தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர் திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டார்கள். என்ன விழுகிறீர்கள்? இல்லை மகாராஜா, வீரன்ற கூச்சல் கேட்டு ஓடி பார்த்தோம். அங்கே யாரையும் காணவில்லை, இளவரசி யாரையும் காணவில்லை. பூங்கா புறாவை நன்றாக தேடினீர்களா? நன்றாக தேடினோம். நம்ப முடியவில்லையே. அமைச்சரே, வாங்க.